குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னியா லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். கன்னியா லக்னம் அப்படிங்கிறது வந்து உபயராசியாக வருது. இந்த உபயராசி லக்னமாக வர்றவங்க எல்லாருமே பேச்சிலே ஆகட்டும், மற்ற படிப்புலே ஆகட்டும், மற்ற எந்த விஷயத்துலே ஆகட்டும் ரொம்ப திறமைசாலியாக வருவாங்க. ஏன்னா புதனோட வீடு அந்த வீடு கன்னியா லக்னம் வந்து புதனோட வீடு. அந்த புதன் வந்து வலுத்து இருந்துச்சு அப்படின்னா, லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்து எல்லா பலனையும் எதுவுமே இதை கற்றுக்கலாம், அது கற்றுக்கலாம். படிப்பு மட்டும் இல்லை, மற்ற விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நல்ல காரியம் நல்லதாகவே இருக்குது. அதெல்லாமே இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணுற முயற்சியெல்லாம் வெற்றியாகவே இருக்கும். ஏன்னா கன்னியா லக்னக்காரருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பலன் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தா. இதை அதாவது 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருந்தால், கன்னியா லக்னத்துக்கு புதன் தான் வந்து லக்னாதிபதி. அப்போ இந்த புதன் பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தில் இந்த புதன் பகவான் இருந்தால் தனப்பாக்கியம், தனம்ங்கிறது வந்து காசு பணம், குறைவில்லா காசு பணம், அதாவது அன்றாட வருமானம் வரக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இருக்கும். எப்படின்னா, பைனான்ஸ் வச்சா அன்றாடம் காசை பார்க்கலாம், அல்லது சொந்த தொழில் செஞ்சால் அதில் அன்றாடம் காசு பார்க்கலாம், ஏதாவது வியாபாரம் அந்த மாதிரி. மற்றபடி வந்து புதனுக்கு வந்து வியாபாரி தான் புதன். அது இல்லாமல் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கிரகமும் புதன் பகவானே படிப்புக்கு காரகருங்கிற கணக்கில் வருவார். அப்படி இருக்கும்போது அந்த புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி இத்தனை இதையும் செஞ்சு அவங்க வந்து வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. டீச்சராக போகலாம், அல்லது 100 பிள்ளைங்கள வச்சு டியூஷன் எடுக்கலாம், ஸ்கூலை வச்சு நடத்தலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் சுக்கிர பகவானோட வீடு நட்பு வீடு, அதில் இருந்தால் இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல புதன் இருந்தால் அது 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சரியில்லாமல் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து செவ்வாய் பகவானோட இந்த புதன் போய் சேர்ந்தாருன்னா செவ்வாய் வீட்டில் அது பகை வீடாக வராரு. அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய உடல் நலங்கள் எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு வரும். 4ஆம் இடத்துல புதன் இருந்தால் 4ஆம் இடம் வந்து குரு வீடு. குரு வீட்டில் புதன் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லதே தான் நடக்கும். சுகபோகங்கள் அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம், தாய் ஸ்தானம். அதனால் சொத்து சுகங்கள், அழியா சொத்துக்கள் எல்லாமே 4ஆம் இடம் குறிக்கும். அந்த 4ஆம் இடத்துல போய் புதன் பகவான் இருந்தால் உங்களுக்கு எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும். அதே மாதிரி தான் 5ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம் எல்லாமே. புத்திரர்களும் நல்ல புத்திரர்கள் கிடைப்பாங்க. நல்ல புத்தி, அதை பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே வந்து 5ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதனால் 5ஆம் இடத்துல புதன் இருந்தால் அந்த மாதிரி பாக்கியத்தை கொடுக்கும். அதே 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் 6ஆம் இட புதன் வந்து படிப்புக்கெல்லாம் குறைபாடு இருக்காது. ஏன்னா 6ஆம் இடங்கிறது வந்து சனி வீடு, நட்பு வீடாக தான் வராரு. புதனுக்கு வந்து நட்பு வீடாக வர்றதுனால அது ஒன்றும் அதிகப்படியான 6ஆம் இடத்துல அதிகப்படியான கெடுதல்கள் வராது. அதேமாதிரி 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் 7ஆம் இடம் வந்து கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் புதன் போய் உட்காந்தா நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல புத்திசாலி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் நல்லா இருக்கும். புதன் வந்து 7ல் போய் உட்காந்துருந்து அந்த 7ஆம் இடத்துக்குரிய பலனை வந்து நல்ல சுகபோக பலனாக கொடுப்பாரு. 7ஆம் இடங்கிறது தான் கணவர் மனைவி, இதெல்லாம் நல்லதாக கொடுப்பாரு 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருந்தால். 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் அது செவ்வாய் வீடாக வராரு. ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் இடம் செவ்வாய் வீடாக வராரு. அதில் புதன் இருந்தாக்க சரியில்லாமல் தான் இருக்கும். நம்மளுடைய குணம் எல்லாமே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது தசை நடந்தால் தான் அந்த பலன்லாம் இருக்கும். அதுவே குரு பார்வையில் இருந்தால் அது வந்து 8ஆம் இடத்தினுடைய கெடுதல்கள்லாம் வராது, நல்லாவே இருக்கும். அதேமாதிரி 9ஆம் இடத்துல இருந்தால் 9ஆம் இடங்கிறது வந்து பாகிஸ்தானம். அந்த பாகிஸ்தானத்தில் போய் 9ஆம் இடத்துல புதன் பகவான் உட்காந்துருந்தார், லக்னாதிபதி உட்காந்துருந்தாருன்னா அவங்களுக்கு யோக பாக்கியம், பெருத்த யோக பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கும்போது அரசியலும் 9ஆம் இடத்துக்கே வந்துடும். 9, 10ஆம் இடம்லாம் வந்து அரசியலில் இறங்குனாங்கன்னா வெற்றி அடையக்கூடிய இடம் அது. அது இல்லாமல் சுக்கிர பகவான் வீடு 9ஆம் வீடு. அந்த வீட்டில் போய் ஒரு புதன் பகவான் உட்காந்துருந்தார் அப்படின்னா
நல்ல சுகபோக பலனையே தான் குடுப்பாரு. எந்த தொட்டதெல்லாம் வெற்றி. அதாவது தொட்டதுன்னா, நீங்க எது வேணா என்ன தொழிலு, என்ன இது செஞ்சாலும் நம்மளுக்கு வெற்றி அடையக்கூடிய இடம் வந்து 9, 10ஆம் இடம். அதனால அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து அந்த பாக்கியத்த குடுப்பாரு. அதேமாரி 10ஆம் இடத்துல புதன் இருந்தா, 10ஆம் இடமும் வந்து புதன் பகவானோட வீடே தான், கன்னியா லக்னத்துக்கு. அப்ப அந்த வீட்ல அவரு ஆட்சி பெறுகிறார். அப்ப 10லயே 10 கூடிய கிரகம் ஆட்சியா இருந்தா, தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம். அந்த தொழில் ஸ்தானத்திலேயே போய் ஆட்சியா இருந்தாருன்னா, என்ன பலன குடுப்பாரு? எந்த அளவுல வந்து யோக பாக்கியத்த குடுப்பாரு? அதுவும் அந்த திசை அந்த வயசுல வந்துருச்சு அப்டின்னா, ஒரு 30 வயசு அந்த மாரி 35 வயசுக்குள்ள அந்த தசை வந்துருச்சு அப்டின்னா, 17 வருஷம் புதன் தசை. அந்த 17 வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ நம்ம மனிதனுக்கு அத்தனை சுகபோகங்களும் அந்த 10ஆம் இடத்துல புதன் இருந்தா, அவரு அந்த தசைய அந்த 17 வருஷம் நடத்துறதுக்குள்ள அத்தனையும் அவரு குடுத்துட்டு போயிருவாரு. அதேமாரி 11ல புதன் இருந்தாலும், அதேமாரி தான். 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில புதன் இருந்தா, அவரு என்ன நாம தொழில் செய்ய போறோமோ, அத்தன தொழில்லயும் லாபத்தையே குடுக்கக்கூடிய அளவுக்கு, வருமானத்த ஈட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா, புதன் வந்து வியாபாரி. அது இல்லாம அந்த 11ஆம் இடங்கிறது, நம்பளுக்கு மேல பிறந்தவங்க அக்கா, அண்ணன் இந்த மாரி அவங்களாலேயும் நம்பளுக்கு வந்து உதவிகள்லாம் கிடைக்கும். என்ன அவசரத்துக்கு ஏதோ ஒரு இதுக்கு தொழிலுக்கா, அதுக்கோ, இதுக்கோ அவங்கனால நம்மளுக்கு பல உதவிகள் வந்து கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிற புதனால. அதேமாரி 12ஆம் இடத்துல புதன் இருந்தா, அதுவும் வந்து இவரு லக்னத்துக்கு பக்கமாவே இருக்கிறதுனால, இந்த லக்னாதிபதி 12ல இருந்தாலும் சூரிய பகவானோட வீடு அது 12வது வீடு. அதுவும் கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பில்ல. புதனுக்கு வந்து மறைவு ஸ்தானங்கிறதே அதிகமா மறைஞ்சிருந்தாலும் புதன் வந்து கெடுதல் செய்ய மாட்டார். ஏன்னா, புதன் வந்து 24 மணி நேரமும் ஒரு மனிதனுக்கு வந்து அறிவு கொடுக்கக்கூடிய கிரகம். அப்படி இருக்கும்போது அவர் மறைவு ஸ்தானத்தில இருந்தாலும் நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். நல்லதே தான் நடக்கும். எல்லாரும் கன்னியா லக்னக்காரர்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு யோக பாக்கியம் தான் இருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து உங்களுக்கு என் வீடியோ வரும். நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.